நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோவில் இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம இதில் பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். சும்மா பாயில் பண்ணியே சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறையவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பாயில் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இது டைட்டாக மாவு மாதிரி பிசைகிறதோ உருட்டுறதோ கிடையவே கிடையாது. அப்படியே சும்மா போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் மூட தேவையில்லை. நமக்கு ஃபில்லிங்க்கு நமக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் வெறும் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கருகிடக்கூடாது. வேறு எந்த மாவு இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதில் இருக்கதே போதும். அதே மாவு சத்து தான், அதே போதும். நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். நான் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஓரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சக்கரவள்ளி கிழங்கு, சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறமா சாட் மசாலா, கொத்தமல்லி, டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே போதும். இதுக்கு மேலேனா கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃபில்லிங்கே வேண்டாம், அது மட்டுமே போதும் அப்படின்னா வெறும் சக்கரவள்ளி கிழங்கு அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த டிப்போ சாஸோ தேவையில்லை. இதே போதும். இதுக்கும் மேலேனா கொஞ்சமாக முட்டை, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நார் சத்து இருக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை வராது, அசிடிட்டி ப்ராப்ளம் வரவே வராது. எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு இது. ஸ்டைலாக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.